எல்லாருக்கும் வணக்கங்க. ஆடு மாடெல்லாம் பல்லா விளக்குது, நான் மட்டும் ஏன் பல்லு விளக்கணும்? இந்த மாதிரி யாராவது கேட்டாங்கன்னா அவங்கள பார்த்து உங்களுக்கு என்னங்க தோணும்? பா, எவ்வளோ பெரிய அறிவாளி, இப்படி தோணுமா? சோம்பேறி, பல்லு விளக்குறதுல கேள்வியை பாரு, இப்படி தோணுமா? நமக்கு எப்படி தோணுனாலும் சரிங்க, நம்ம தோனி சொல்கிற மாதிரி கேள்வி எழுப்புனா பதில் சொல்லி தானே ஆகணும். கேள்வி வந்ததால பதில் சொல்ல வேண்டியது அவசியமா போச்சு. கேள்வி எழுப்பினா பதில் சொல்லிதானே ஆகணும். ஆடு மாடு மாதிரியே நம்ம பல்லு விளக்கலைன்னா 3-5 வருஷத்துக்குள்ளே நம்ம எல்லா பல்லையும் இழந்துருவோம். இதற்கான 6 அறிவியல் காரணங்களை இப்போ பார்க்க போகிறோம். முதல் காரணம், ஆடு மாடெல்லாம் ராவாக பச்சையான உணவுகளை சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் நல்லா மென்று சாப்பிடும். ஆனால் நம்ம எப்படி சாப்பிட்றோம்? சமைச்ச உணவு தான் சாப்பிடணுன்னு அடம் பிடிக்கிறோம். இப்படி சாப்பிட்றதால பாதி மெல்றதுக்கான தேவையில்லாமல் போயிடுது. அது மட்டும் இல்லாமல் சமைச்ச உணவையும் நல்லா மென்று சாப்பிட்றதில்ல. ஆதி மனிதன் குகையில் காடில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது பச்சையாக நார் சத்துள்ள உணவுகளை நல்லா மென்று சாப்பிட்டான். அதனால் அவனுடைய பல்லு இயற்கையாகவே தினமும் பல்லு விளக்குன மாதிரி க்ளீனாக இருக்கும். ஒரு கரும்பை எடுத்து இப்போ கூட நல்லா மென்று சாப்பிட்டா எப்படி பல்லு க்ளீன் ஆகுதோ, சுத்தமாகிடுதோ, அந்த மாதிரி தாங்க. உடனே நம்மளால் கேட்பான், அப்போ எங்களை திருப்பி பழைய மாதிரியே பச்சையாக சாப்பிட சொல்கிறீங்களா? 100% பச்சையான உணவுக்கு மாற தேவையில்லை. ஆனால் கட்டாயம் நீங்கள் சாப்பிட்ற 50% உணவு பச்சையாக சமைக்காததாக இருக்கணும். இது பல்லுக்கு மட்டும் இல்லை, முழு உடல் ஆரோக்கியத்துக்குமே இது ரொம்ப அவசியம். ஏற்கனவே மேற்கத்திய நாடுகளில் ரா வீகனிசம், ரா பிளான்ட் பேஸ்டு டயட், இந்த மாதிரி பேரில் 100% பச்சையான உணவை சாப்பிட்ணுன்னு ஒரு பெரிய புரட்சியே நடந்துகிட்ருக்கு. நாம் டயட் பிளான் பற்றி தனியாக வீடியோ பண்ண போகிறோம். அப்போ நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துக்கலாங்க. இப்போது ரெண்டாவது காரணம், நம்ம அதிகமாக விரும்பி சாப்பிட்ற சமைச்ச அல்லது பதப்படுத்தப்பட்ட கார்போஹைட்ரேட், அதாங்க ரிஃபைன்ட் ஆர் ப்ராசஸ்டு சுகர். ஐயோ, கார்போஹைட்ரேட்னால சர்க்கரை வியாதி தான் வரும்னு பார்த்தா இப்போ பல்லுக்கும் பிரச்சனை வருமா டாக்டர்? ஆமாங்க. இதை ஏன் எப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வாய் பற்றி நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்குது. நம்ம கிருஷ்ணனோட வாயை யசோதா திறந்து பார்த்தபோது பிரபஞ்சமே தெரிஞ்சுதான். இப்போது நம்ம வாயை நவீன மருத்துவர்கள் திறந்து பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இது பல நுண்ணுயிர்கள், ஜெர்ம்ஸ் வாழக்கூடிய பிரபஞ்சம்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வாய், நம்ம வாழ்கிற பூமி, இது ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்த்து சில விஷயங்களை புரிஞ்சுக்க போகிறோம். முதல் விஷயம், நம்ம பூமியோட மக்கள் தொகை 7.6 பில்லியன். பில்லியன்னா 1 போட்டு 9 சைபர் போடணுங்க. வாய்க்குள்ளே எவ்வளோ நுண்ணுயிர்கள், ஜேம்ஸ் இருக்குதுன்னு தெரியுமா? 20 பில்லியன், ஆல்மோஸ்ட் 3 மடங்கு அதிகம். இது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி பூமியில் இனப்பெருக்கம் பண்ணி மக்கள் தொகையை அதிகப்படுத்திகிட்டே இருக்குமோ, அதே மாதிரி வாய்க்குள்ளேயும் நுண்ணுயிர்கள் இனப்பெருக்கம் பண்ணி அதனுடைய எண்ணிக்கையை ரொம்ப அதிகப்படுத்திகிட்டே இருக்குது. ஆனால் நம்மளை விட ரொம்ப ஃபாஸ்ட்டுங்க. 4.5 மணி நேரத்தில் அதனுடைய எண்ணிக்கை 2 மடங்காக ஆகிடுது. அதாவது 20 பில்லியன்லேருந்து 40 பில்லியனாக ஆகிடுது. இந்த மாதிரி எண்ணிக்கை அதிகமாக நம்ம எச்சில் மூலமாக யூஸ்வலாக அப்படியே உள்ளே முழுங்கிடுறோம். எப்படி நம்ம பூமியில் நல்லவர்களும் கெட்டவர்களும் வாழ்கிறாங்களோ, அதே மாதிரி நம்ம வாய்க்குள்ளே நல்ல பாக்டீரியாவும் இருக்குது, கெட்ட பாக்டீரியாவும் இருக்குது. நாம் இந்த பூமியில் நல்ல சூழ்நிலை உருவாக்கணும்னு வச்சுக்கோங்க, நல்லவங்க அதிகமாக வளருவாங்க. கெட்ட சூழ்நிலை உருவாக்கினா கெட்டவங்க தான் அதிகமாக வளருவாங்க. அந்த மாதிரி நம்ம வாயில் சில மோசமான சூழ்நிலைகள்னால கெட்ட பாக்டீரியாக்கள் அதிகமாக வளர்ந்து நம்ம பல்லுக்கு பாதிப்பு வர வச்சிடுது. அதில் ஒரு சூழ்நிலை தான் பதப்படுத்தப்பட்ட கார்போஹைட்ரேட்டை அதிகமாக அடிக்கடி விரும்பி சாப்பிட்றது. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நம்ம வாயில் இருக்கிற கெட்ட பாக்டீரியாவுக்கு சர்க்கரைனா ரொம்ப பிடிக்குமா. அப்போது இனிப்பை விரும்பி சாப்பிட்றது நீங்களா இல்லை உங்கள் வாயில் இருக்கிற பாக்டீரியாவா? சயின்ஸ் இப்போ என்ன சொல்லுதுன்னா, நம்ம உடம்பில் இருக்கிற 90% செல்கள் நுண்ணுயிர்கள், 10% தான் மனித செல்கள். இப்போ நம்ம உடம்பில் ஒரு எலெக்ஷன் வச்சோன்னு வச்சுக்கோங்க, யாருங்க ஆட்சிக்கு வருவாங்க? யாருக்கு மெஜாரிட்டி இருக்கோ அவங்க தான் ஆட்சிக்கு வருவாங்க. இப்போ உங்கள் வாயை ஆள்றது நீங்களா இல்லை நுண்ணுயிர்களான்னு நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, பிரியாணி, தோசை,
சாக்லேட்டு, ஸ்நாக்ஸு, கூல்ட்ரிங்க்ஸு இது எல்லாமே ப்ராசஸ்டு கார்போஹைட்ரேட். இது எல்லாமே ஈஸியாக பல்லில் ஒட்டக்கூடியதுங்க. இப்படி ஒட்டிக்கிற கார்போஹைட்ரேட்டை கெட்ட பாக்டீரியா எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு பல மடங்கு பெருகி பல்லுக்கு இடையில் பல்லுக்கும் கம்ஸுக்கும் நடுவில் ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். நீங்கள் இந்த பல்லுக்கும் கம்ஸுக்கும் நடுவில் இந்த மாதிரி வச்சு எடுத்திங்கன்னா மஞ்சளாக வருது இல்லையா, அது வேறு ஒன்றும் கிடையாதுங்க, லட்சக்கணக்கான பாக்டீரியா. இதுக்கு பயோஃபில்ம் அல்லது பிளேக்னு சொல்கிறாங்க. இதை நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா இது டார்டார்னு சொல்லக்கூடிய ஒரு கடினமான ஒரு பொருளாக மாறிடும். இதில் இருக்கிற பாக்டீரியா எல்லாம் சர்க்கரையை சாப்பிட்டு 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 ஆசிடை கழிவாக வெளியேற்றும். இந்த ஆசிடில் ரொம்ப முக்கியமான ஆசிட் லாக்டிக் ஆசிட். இது என்ன பண்ணுன்னா பல்லை அரித்து ஓட்டை போட்டு சொத்தையாக்கி கடைசியாக நம்ம பல்லை இழக்க வேண்டிய சூழ்நிலைக்கு கொண்டு வந்துடும். இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னா நம்ம தினமும் பல்விளக்கி 2 தடவை பல்விளக்கி இந்த மாதிரி லேயர் ஃபார்ம் ஆகாத மாதிரி பார்த்துக்க வேண்டியது அவசியம். இப்போது 3வது காரணம், நம்ம வாயோட pH வேல்யூக்கும் விலங்குகளோட வாயோட pH வேல்யூக்குமான வித்தியாசம். pHனால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு பொருளோட அமிலக்காரத்தன்மையை நிர்ணயிக்கிற குறியீடு. 7க்கு கீழே இருந்தால் அமிலத்தன்மை, 7க்கு மேலே போனால் காரத்தன்மை. ஒரு ஆரோக்கியமான மனிதனோட ரத்தத்தோட pH, எச்சிலோட pH எவ்வளோ இருக்கணும்னா 7.4, 7.4, அதாவது ஸ்லைட்லி ஆல்கலைன், கொஞ்சம் காரத்தன்மை வாய்ந்ததாக இருக்கணும். ஆனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாமே அமிலத்தன்மை வாய்ந்த பொருளாக இருக்கிறதுனால நம்ம வாயோட pH பாதிக்கப்பட்டு, அதாவது குறைஞ்சி வாய் அமிலத்தன்மை உள்ள ஒரு இடமா மாறிடுது. திரும்பவும் இந்த அமிலத்தன்மை வாய்ந்த ஒரு இடம் கெட்ட பாக்டீரியாக்கள் அதிகமாக வளர்கிறதுக்கான ஒரு உகந்த சூழ்நிலை. இந்த அமிலத்தன்மையால் பல் அரிக்கப்பட்டு எனாமல் தேஞ்சி கெட்ட பாக்டீரியாவும் அதிகமாகி நம்ம பல்லை ஏற்கனவே பார்த்த மாதிரி ஸ்பாயில் பண்ணிடும். ஆனால் விலங்குகள் ஸ்லைட்லி அல்கலைன், அதாவது கொஞ்சம் காரத்தன்மை வாய்ந்த பச்சையான உணவுகளை சாப்பிட்றதுனால அதனோட வாயோட pH நம்ம அளவுக்கு கெட்டு போகிறது இல்லைங்க. நம்ம வாயோட pH அமிலத்தன்மை வாய்ந்த உணவுகளை சாப்பிட்றதால மட்டும் கெட்டு போகிறது இல்லைங்க. நம்ம இன்னொரு தப்பும் பண்ணுறோம், அதாவது அடிக்கடி எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது. தண்ணியை தவிர நீங்கள் எதை சாப்பிட்டாலும் எப்பெல்லாம் சாப்பிட்றீங்களோ அப்போல்லாம் வாயோட pH குறைஞ்சி அமிலத்தன்மைக்கு மாறுது. இப்போ நீங்களே கவுண்ட் பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடு, டீ, காஃபி, ஸ்நாக்ஸு, கூல்ட்ரிங்க்ஸு, வடை, போண்டான்னு 24 மணி நேரத்தில் குறைஞ்சபட்சம் 10 தடவையாவது நம்ம வாயை சாப்பிட்றங்கிற பேரில் டிஸ்டர்ப் பண்ணுறோம். இதனால தான் பல் டாக்டர்கள் அடிக்கடி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா பல் சொத்தையாயிடுன்னு சொல்கிறாங்க. சரிங்க டாக்டர், அப்போ நான் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வாயை டிஸ்டர்ப் பண்ணலாம்? 24 மணி நேரத்தில் 3 தடவை தாங்க உங்கள் வாயை சாப்பிட்றங்கிற பேரில் டிஸ்டர்ப் பண்ணணும். ஐடியலாக சொல்லணுன்னா 2 தடவை தான் டிஸ்டர்ப் பண்ணணும். நம்ம டயட் பிளான் பற்றி பார்க்க போகிறோம் இல்லையா, அங்கே இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அடுத்து 4வது காரணம், சில விலங்கினங்கள் மனிதன் மாதிரி இல்லாமல் அதனுடைய பற்கள் பாதிக்கப்பட்டு விழுந்துட்டாலும் திரும்ப முளைச்சிடும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எடுத்துக்காட்டு சுறா மீன்கள். ஒரு வகையான சுறா மீன்கள் தன்னுடைய வாழ்நாளில் 35,000 தடவை கூட பல் விழுந்துட்டாலும் திரும்ப முளைச்சிடும்னு நவீன ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால் இந்த மாதிரி விலங்குகளுக்கு பல் விளக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. 5வது காரணம், சில விலங்குகளோட ஆயுட்காலம் அதனோட பல்லோட ஆயுட்காலத்தை விட குறைவுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வீட்டு பூனை, நாயே எடுத்துக்கோங்களேன், அதுங்களுக்கு பல் பாதிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த விலங்குகள் இறந்துறதுனால நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா இந்த பூனை, நாய்க்கெல்லாம் பல் பிரச்சனையே வராதுன்னு நினச்சிக்கிறோம். இல்லைங்க, நம்ம தான் ஆல்ரெடி அதை வீட்டு விலங்காக மாற்றி வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம சாப்பிட்ற மாதிரி தான் அதையும் சாப்பிட வைக்கிறோம். இதனால் நமக்கு வரக்கூடிய எல்லா பல் பிரச்சனையும் இந்த நாய், பூனைக்கும் வருங்க. ஏற்கனவே மேற்கத்திய நாடுகளில் வெட்டர்னரி டென்டிஸ்ட்ரின்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே வந்துருச்சுங்க. அதாவது விலங்குகளுக்கான பல் மருத்துவம். நாம் ஏன் பல் விளக்கணுங்கிறதுக்கான கடைசி காரணமாக இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பல் விளக்காமல் வாய் சுத்தமாக இல்லைன்னா அதிகமாகிற கெட்ட பாக்டீரியா பல்லை மட்டும் பாதிக்கிறது இல்லாமல் ரத்தத்தில் நுழைஞ்சி உடம்புல மற்ற உறுப்புகளுக்கும் போய் நிமோனியா, ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அல்சீமஸ் டிசீஸ், ஓரல் கேன்சர், டயபெட்டிஸ், பக்கவாதம், இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டைட்டிஸ்னு சொல்லக்கூடிய இருதயம் சம்பந்தமான பிரச்சனை, இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு காரணமாகுதுன்னு மாடர்ன் மெடிசனில் இருக்குது. வாயோட ஆரோக்கியங்கிறது
இந்த முழு உடம்போட ஆரோக்கியத்துக்கே காரணம்னு இதன் மூலமாக நமக்கே தெளிவாக புரியுது இல்லையா? கேள்வி கேட்டால் பதில் சொல்லி தானே ஆகணும்னு தோனி ஸ்டைலில் ஆரம்பித்த நம்ம அவர் ஸ்டைல்லையே இந்த வீடியோவை ஃபினிஷ் பண்ணிடலாமாங்க? பதில் சொன்னால் பல் விளக்கி தானே ஆகணும். தயவு செஞ்சு பல் விளக்குங்க.